புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் தங்கள் விசைப்படகுகளில் கருப்பு கொடிகளை கட்டி 7வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் அப்துல் அலீம். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற காரைக்கால், நாகை, மயிலாடுதுறை சேர்ந்த 13 மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அத்துமீறி இலங்கை கடற்படையினர் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கையில் காரைக்கால் பகுதியை சேர்ந்த 3 மீனவர்களுக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் காயம் ஏற்பட்டு அவர்கள் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் மேலும் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கடந்த 7 நாட்களுக்கு மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களது இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளில் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த படகில் உள்ள இந்த தேசிய கொடியை அகற்றி இந்த கருப்பு கொடியை கட்டியுள்ளனர். மேலும் தங்களது போராட்டங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்றும் நாளை இந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.